ஒண்ணு இல்ல டிஃபரெண்ட் வந்து தெரியுதா? பல்லு மேல இருக்கா? பல்லு மேல இருக்குதா இப்போ? இப்போ பல்லு பிடிச்சுன்னா சுத்துனீங்கன்னா நீடில் ஒரு மட்டும் சுத்தும். ஆமா. ஓகேண்ணா. தெரியுதா? தெரியுதா வீடியோல கரெக்டா? லூஸ் ஆயிடுச்சு. தெளிவா தெரியுதுண்ணா. தெரியுதா? இங்கே கொஞ்சம் சுத்தல தெரியுதா? வாரம் மூன்று ரொட்டேட் ஆகுது, அது சுத்தல. தெளிவா தெரியலையா? மெயின் ஷாஃப்ட் ஸ்க்ரூ வந்து லூஸ் ஆயிடுச்சு அந்த இடத்துல சென்டர்ல. அது எப்படி டைட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஓகே, இப்போ அதை டைட் பண்ணணும்னா மெயின் ஷாஃப்ட் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்கணும் வெளியில. அதுக்கு நம்ம வந்து கவரு, மோட்டரு, சைடு கவரு, பெல்ட் கவரு எல்லாமே ரிமூவ் பண்ணி தான் மெயின் ஷாஃப்ட்டை டோட்டலாக ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இப்போ அந்த ப்ராசஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ மேல இருக்கிற மெயின் ஷாஃப்ட் வந்து ஒரு ராடு வச்சு அப்படியே தட்டி விட்டோம்னா அப்படியே வெளியில வந்துடும். அந்த 2 ஸ்க்ரூவும் லூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லா கழட்டணும். பெல்ட் எல்லாம் இருக்குது, பெல்ட் எல்லாம் கட் ஆகாம கொஞ்சம் கேர்ஃபுல்லா கழட்டிக்கணும். இந்த பிரேக் இருக்கு தானே? இப்போ நம்ம கழட்டிட்டு இருக்கிறது வந்து மெயின் ஷாஃப்டோட ஸ்க்ரூவு. 2 ஸ்க்ரூ இருக்கும். அந்த 2 ஸ்க்ரூவும் கழட்டி வெளியே எடுத்துடுறோம் ஃபர்ஸ்ட். அந்த ஒரு ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா அந்த அவைடிங் டைமிங்கோட உள்ள இருக்கும். அந்த அவைடிங் டைமிங்கை பிடிச்சிட்டு லைட்டாக சுற்றினீங்கன்னா அந்த ஸ்க்ரூ வந்து வெளியில் வந்துடும். 2வது ஸ்க்ரூவுமே ஸ்க்ரூ வந்து எங்கே இருக்குன்னு தேட வேண்டாம். 2 ஸ்க்ரூவும் கழட்டி வெளியே எடுத்துட்டோம்.
கீழே பெட்டை வந்து கழட்டிட்டு இருக்கிறோம். பெட்டு எதுக்காக கழட்டுறோம் அப்படின்னா உள்ள வந்து ஆயில் பம்பு இருக்கு. ஆயில் பம்பு வந்து மெயின் ஷாப்ல கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ பம்பு கழட்டினா தான் ஷாப்டையும் வெளியே கழட்ட முடியும். இப்போ வந்து பம்போட மெயின் ஸ்க்ரூ, பம்புக்கு வர ஆயில் கனெக்டிங்கு எல்லாமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கிங்க. அது இந்த ஆயில் டியூப் எல்லாம் வந்து வெட்டையாக இருக்கும். அதெல்லாம் வந்து கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் மெதுவாக கேர்ஃபுல்லாக கழட்டிக்குவாங்க. நம்ம மெயின் ஷாப்ட் வந்து கழட்டிட்டு இருக்கிறோம். வெளியே ஒரு ஷாப்ட் வச்சு மெதுவா ஷாப்ட்ல தட்டினீங்கன்னா இந்த ஷாப்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வரும். ரொம்ப நாள் அப்படியே ஓடினங்கிட்டு உள்ள துருவெல்லாம் இருக்கும், ரஃப் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் டைட்டா தான் இருக்கும். மெதுவா அப்படியே தட்டிட்டே இருந்தீங்கன்னா அது அப்படியே வெளியில வந்துடும். நீங்க ஈஸியா அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, அந்த கழட்டின அந்த புஷ்ஷுக்குள்ள பாத்தீங்கன்னா ஃபுல்லா டஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. இதுதான் அந்த ரெண்டு மெயின் ஷாப்டையும் கனெக்ட் பண்ற புஷ். இந்த புஷ் தான் வந்து நம்மளுக்கு லூஸ் ஆயிருந்துச்சு. நம்ம அதெல்லாம் எடுத்து கழட்டி நல்லா சுத்தமா கிளீன் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ அதை அப்படியே அந்த ஷாப்ல கனெக்ட் பண்ணிட்டு நம்ம ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிடுறோம். ஸ்க்ரூ வந்து கொஞ்சம் நல்லா டைட் பண்ணிக்கிங்க. ஏன்னா மறுபடியும் அது லூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்பவுமே ஸ்டெப்ல வந்து செகண்ட் ஸ்க்ரூ தான் டைட் பண்ணணும். போட முடியாது. ஃபர்ஸ்ட் ஸ்க்ரூல செகண்ட் ஸ்க்ரூ இப்போ அந்த மெயின் ஷாப்ட் வந்து ரீஇன்ஸ்டால் பண்ண போறோம். ஷாப்ட் உள்ள போட்டுட்டு இன்னொரு ஷாப்ட் கூட கனெக்ட் பண்ற ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குது. வீடியோ கொஞ்சம் ஷேக் ஆகுது, பார்த்துக்குங்க. இப்போ பாருங்க, நம்ம டைட் பண்ண அந்த புஷ்ஷு இன்னொரு ஷாஃப்ட்டுக்கு பக்கமாக வந்துருச்சு. மேக்ஸிமம் எவ்வளோ உள்ள தள்ள முடியுமோ தள்ளி வச்சு தான் நம்ம அதை டைட் பண்ணணும். அறுகுறையாக பாதியெல்லாம் வந்து வச்சு டைட் பண்ணக்கூடாது.
இதுலேயும் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்க்ரூ தான் அந்த இன்னொரு ஷாஃப்டோட ஸ்டெப்பில் டைட் பண்ணணும். நான் செகண்ட் ஸ்க்ரூ தான் வந்து டைட் பண்ண போகிறேன். அதே மாதிரி 2 ஸ்க்ரூவுமே நல்லாவே டைட் பண்ணிக்கணும். நான் மிஷினுக்கு பின்னாடி நின்று வீடியோ எடுக்கிறதுனால உங்களுக்கு ஸ்க்ரூ வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இது ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ, அதுதான் செகண்ட் ஸ்க்ரூ. மிஷினோட முன்னாடி நின்று தான் நம்ம எப்போவுமே பார்த்துக்கணும். நான் இப்போ பின்னாடி நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறனால உங்களுக்கு அப்படி டிஃப்ரெண்ட்டு தெரியும். இன்றைக்கி வீடியோவில் இவ்வளோதான் இருக்குது. இதுக்கு அடுத்தது வந்து அவாய்டிங் டைமிங்கு, பெல் டைமிங்கு எல்லாமே செட் பண்ணணும். அது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறோம். தேங்க்யூ.